இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி 11 AM ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வின்னிங் ரேட் எப்போதுமே அதிகம். ஆப்ஷன் பையிங்கில் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது சில ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து லாஸே வந்து வராதுங்க. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் லைவ் மார்க்கெட்டில் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இன்னைக்கு டேட்டு வந்து ஜூலை 4. ஸோ நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன் இல்லையா, அதில் முதல் புத்தகத்தில் வந்து பேசிக்ஸ் தான் ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த புக்கில் தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்து வரும். அடுத்த செகண்ட் புக்கு தேர்ட் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அட்வான்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் புக்கில் மட்டும் பேசிக்ஸான ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ என்னோட லைஃப்பில் என் ட்ரேடிங் ஸ்டைலை மாற்றின ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இந்த ஒரு 11 AM ஸ்ட்ராட்டஜி தான். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற பற்றி நான் சொல்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா கரெக்டாக 11 o'clock தாங்க நீங்கள் மார்க்கெட்டே வந்து பார்க்கணும். சில பேர்லாம் வந்து இருக்கிறாங்க 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனது என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகாது. 11 o'clock நீங்கள் மார்க்கெட்டை வந்து பார்க்கணும். அந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ அந்த 2 பாயிண்ட்ல எந்த பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுதோ அதை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி வந்து கொடுக்கணும். இது வந்து சும்மா என்ட்ரி கொடுக்குறதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க. நீங்கள் 11 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. அதாவதுங்க மார்க்கெட் எப்போதுமே வந்து ஒரே மாதிரி தான் போகும். ஏ டைப், வி டைப், அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், நல்ல ஒரு சைடுவேஸ். இந்த ஒரு 5 தான் திரும்ப திரும்ப வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு என்ன ட்ரெண்டில் வந்து போக போகுது, இன்னைக்கு என்ன டைப்பில் போக போகுது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் 11 o'clock போய் பாருங்கள். நிச்சயமாக இந்த மாதிரி முக்கியமான ப்ரீவியஸில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதை பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணலாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இப்படி தாங்க ஒர்க் ஆகும். 11 o'clock நீங்கள் வரீங்க, முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து வரைகிறீங்க, அதை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி வந்து கொடுக்குறீங்க. அதே மாதிரி என்ட்ரிலாம் டக்குன்னு வந்து கிடச்சிடாது. இன்றைக்கெலாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் 3:30 வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எனக்கு என்ட்ரியே வந்து கிடைக்கல. இந்த மாதிரியும் சில நாட்கள் வந்து இருக்கும். தொடர்ச்சியாக ஒரு 4 நாட்கள் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு, நல்லா டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு. ஆனால் இன்றைக்கின்னு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு பிரேக் அவுட்டே வந்து பண்ணல, என்ட்ரியே வந்து கிடைக்கல. இந்த மாதிரி நாட்களில் ட்ரேடு வந்து பண்ணாமல் இருக்கிறதும் நல்ல ஒரு ட்ரேடு தான். எஸ், ரொம்ப போர் அடிக்கும் தான் ட்ரேடிங். அப்படியே மார்க்கெட்டை சும்மா பார்த்துக்கிட்டே வந்து இருக்க முடியாது. நம்ம ஸ்டாக்கில் வந்து ட்ரேடு வந்து பண்ணாலுமே வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ அனலைஸ் பண்ணி ஸ்டாக்லாம் வந்து எடுத்து வைப்போம். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணாலும் அதே மாதிரி தாங்க, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் வந்து பண்ணணும். நான் ரூல்ஸ் வந்து சொன்னேன் இல்லையா, ஒரு நாளைக்கு வந்து ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் தான் பண்ணணும். 1:2 தான் ஸ்டாப் லாஸ் வந்து போடணும். 1 மடங்கு நஷ்டம் வைக்கிறீங்களா, 2 மடங்கு லாபம் வந்து வைக்கணும். 1000 ரூபா லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா 2000 ரூபா டார்கெட் வைக்கணும் ஒவ்வொரு ட்ரேடுக்குமே. ஸோ அப்படி நம்ம ட்ரேடு வந்து பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து டக்குன்னு வந்து என்ட்ரி வந்து கிடைக்காது இல்லையா. ஸோ இன்னைக்கு எனக்கு என்ட்ரி வந்து கிடைக்கல. அதனால தான் நான் அப்படியே நெட்ஃப்ளிக்ஸில் வெப் சீரிஸ் பார்த்துட்டு சாப்பாடு ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். காலையிலுக்கும் நைட்டுக்கும் நான் ஏதாச்சும் பண்ணிக்குவேங்க. ஆனால் மதியம் மட்டும் நல்லா வெளியவே வந்து போக முடியாது. ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரச்சனை வந்து வரும். மதியம் மட்டும் நம்ம எங்கேயுமே போக முடியாதுங்க. அப்படி போகிற டைமில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிடும். நம்ம ப்ரைஸ் அலர்ட் எல்லாமே போட்டு வச்சுருந்தாலும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா என்ட்ரியே வந்து மிஸ் ஆயிரும். நிறைய நாட்கள் இப்படி மிஸ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறனால நான் மதியம் மட்டும் எங்கேயுமே போகிறது கிடையாது. 11 o'clock to 3:30 வரைக்கும் ட்ரேடிங்காகவே வந்து ஒதுக்கிட்டேன். நடுவில் இந்த மாதிரி மூவி பார்க்குறது, புக்கு பேக் பண்ணுறது, வீடியோ பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்குவேன். அதே மாதிரி புத்தகம் நான் எழுதியிருக்கேன் இல்லையா, ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். 6வது புத்தகம் எழுத ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த புத்தகம்லாம் எந்த டைமில் வந்து எழுதுவேன் அப்படின்னா காலையில் 5 மணிக்கு எழுந்திருச்சு 9 மணிக்குள்ளேயே புத்தகம் வந்து எழுதி முடிச்சிருவேங்க. நான் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி 8 மணி 9 மணிக்கு தான் எழுந்திருச்சோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போவும் நான் அதே தான் பண்ணுறேன். 9 மணிக்கு மேலே தான் என்னோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் 9 மணிக்கு முன்னாடி 5 மணிக்கு எழுந்திருச்சு அந்த ஒரு டைமில் நான் புக்கு வந்து ரைட் பண்ணதுனால என்னால் 5 புத்தகம் வந்து எழுதி முடிஞ்சுச்சு. ஸோ காலையில் எழுந்திருச்சு ஒரு 30 மினிட்ஸ் வாக் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் புக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங்கில் வந்து வரீங்க அப்படின்னா எமோஷ்னல் ட்ரேட்லாம் நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. நிறைய புத்தகங்கள் வந்து படிங்க. கதை புத்தகங்கள் படிங்க, சுய முன்னேற்ற புத்தகங்கள் படிங்க. அது படிக்கும்போது நிச்சயமாக அது ட்ரேடிங்க்கு வந்து உதவி செய்யுங்க. புத்தகம் படிங்க, உங்கள் வாழ்க்கை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி சும்மா எல்லாரும் சொல்லிட்டு போலங்க. உண்மையாகவே புத்தகம் படிக்கும்போது நம்மளை அது வழி நடத்தும். ஒரு நல்ல புத்தகம் அப்படின்னா அது வழி நடத்தும். நீங்கள் முழுமையாக படித்து முடிச்சிட முடியும். புத்தகம் படிக்கிறதும் மெடிடேஷன் பண்ணுறதும் ஒன்று தான். ஏன்னா நம்ம கையில் வந்து அத்தனை என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. மொபைலில் வந்து என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நம்ம புத்தகம் வந்து படிக்கிறோம் இல்லையா, அது நம்மளை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க.
சரி, ஓகே, இன்னைக்கான டே எனக்கு அப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி 11 AM ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் மட்டும்தாங்க வரையணும். திரும்ப திரும்ப மாற்றி வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் காலையில் பார்க்கும்போது 11 வந்து எந்த ப்ரீவியஸ்க்கு இருந்துச்சோ, எந்த ப்ரீவியஸில் இருந்துச்சோ அதை மார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து விட்டுறணும். அதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ட்ரியை வந்து கொடுக்கணும். நடுவில் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வருது ப்ரோ, நான் மாற்றி என்ட்ரி கொடுக்க போகிறேன், இப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது. வி டைப்பில் போச்சுன்னா எப்படி ட்ரேடு வந்து பண்ணுறது, ஏ டைப்பில் போச்சுன்னா எப்படி ட்ரேடு வந்து பண்ணுறது, சைடுவேஸில் போனால் எப்படி ட்ரேடு வந்து பண்ணுறது, இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது. அந்த 11 AM ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட முடியும். ஏ டைப்பில் வந்து போகுது அப்படின்னா ஒரு 11 மேலே நிச்சயமாக ஒரு ப்ரீவியஸ் கை வைக்கும் இல்லையா, ஒரு ப்ரீவியஸ் லோ வைக்கும் இல்லையா, அதை பிரேக் அவுட் பண்ணும்போது மட்டும் ட்ரேடு வந்து பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா உங்களை சரியான முறையில் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வழிநடத்தவே ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வின்னிங் ரேட் எவ்வளவு அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு 80% மேலே வின்னிங் ரேட் வந்து வரும். அதே மாதிரி எல்லா நாட்களும் ட்ரேடு வந்து கிடைக்காது. ஒரு மாதத்துக்கு 21 நாட்கள் ட்ரேடு வந்து இருக்குது அப்படின்னா ஒரு 10 நாட்கள் மட்டும்தான் ட்ரேடு வந்து கிடைக்கும். அதில் 7-8 நாட்கள் வந்து டார்கெட் தான் ஹிட் ஆகும். ஒரு 2 நாள் 3 நாள் மட்டும் தாங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். சில நாட்கள் வந்து ட்ரேடு வந்து கிடைக்காதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு லாஸ் வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய காசு கொடுத்து நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து தேடிக்கிட்டே இருக்கோம். அங்கெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சரியாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள், நிச்சயமாக இதில் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு மட்டும் கிடையாது, நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கும் யூஸ் பண்ணலாம், ஸ்டாக்கில் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான நாளில் எனக்கு ட்ரேடு வந்து கிடைக்கலங்க. மற்றவருக்குலாம் நான் மேக்ஸிமம் முடிச்சிட்டேன், ஆனால் ட்ரேடு மட்டும் என்னால் பண்ண முடியல. வேறு வழி இல்லை, என்ட்ரி கிடச்சா மட்டும்தான் ட்ரேடு வந்து பண்ணணும். ட்ரேடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அதனால ட்ரேடு வந்து பண்ணல. பரவாயில்ல, ட்ரேடு பண்ணாமல் இருக்கிறதும் நல்ல ஒரு ட்ரேடு தான், எனக்கு சந்தோஷம்தான். இன்றைக்கான நாளில் நான் ரொம்ப டிசிப்ளினாக ஒழுக்கமாக வந்து ட்ரேடு வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஒழுக்கம் எனக்கு நிச்சயமாக பங்குச்சந்தையில் ஒரு பெரிய லாபத்தை வந்து கொடுக்கும். நீங்களும் ப்ராப்பராக ட்ரேடு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.